இந்த சேனலில் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எப்படி வாட்ஸ்அப்பில் 60 ஃப்ரேம்ஸ் வீடியோ வைக்கிறது, அதுவும் பார்த்திங்கன்னா ஹெச்டியில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ விட்டுருந்தேன். ஸோ அது சில பேருக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சு பார்த்தேன், ஆனால் எனக்கு வந்து குவாலிட்டி உடையுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த பிட்ரேட் சேஞ்ச் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்திருக்கும். ஸோ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த செகண்ட் மெத்தடை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக உட்காந்து ரிசர்ச் பண்ணி வாட்ஸ்அப்பில் எந்த ரெசல்யூஷனில் வச்சா செட் ஆகும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட ஒரிஜினல் ரெசல்யூஷன் என்ன கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டேன். ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வாட்ஸ்அப்பில் ஹெச்டி ஸ்டேட்டஸ் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் வித் லெனியா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு ஹெச்டி ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் 60 ஃப்ரேம்ஸில் எந்த விதமான ஒரு குவாலிட்டியில் லாஸுமே இல்லாமல் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியர் ப்ரோ தேவைப்படும். ஸோ ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரீமியர் ப்ரோ 2018 வெர்ஷன் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து டைம் இன்டர்புலேஷனில் ஆப்டிக்கல் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டைம் இன்டர்புலேஷன் ஆப்டிக்கல் ஃப்ளோவில் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட ட்ரிக்கே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கோங்க. ஸோ அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கீழே டிவி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அது செலக்ட் ஆகிருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். பார்த்துக்கிட்டு நீ வாட்ஸ்அப் இதுக்கு என்ன நேம் வேணால் வச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் பேஜ் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ கீழே நியூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்த வீடியோவில் நான் 1080 பிக்சல் வைக்க சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன். ஆனால் இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நீங்கள் 720 பிக்சல் 60 ஃப்ரேம்ஸில் வைக்கிறீங்க. ஆமாங்க, 720 பிக்சல்ஸ் தான். ஏன் 720 பிக்சல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டேட்டஸ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 720 பிக்சல்ஸுக்கு மேலே கிடையாது. நீங்கள் என்ன தான் 1080 பிக்சல்ஸ் 4Kலே வச்சாலும் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ அது கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே அந்த வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணிடணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட லாஜிக்கு. ஸோ 720 பிக்சல்ஸ் 60 ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு எடிட்டிங் மோடில் நம்ம கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் பேஸில் போய்ட்டு 60 ஃப்ரேம்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் இந்த வீடியோவில் மாற போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதோட ரெசல்யூஷன். ஸோ ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 600x1288 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதாவது பேசிக்கலி நீங்கள் 720 பிக்சல்ஸுக்கு கீழே உங்களோட ரெசல்யூஷனை வைக்கணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த ரெசல்யூஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 720 பிக்சல்ஸுக்கு கீழே 600 பிக்சலுக்கும் மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எந்த விதமான ஒரு குறையுமே இருக்காது. மேக்ஸிமம் நான் வைக்கிற ஸ்டேட்டஸ் ரெசல்யூஷனை நீங்களும் வச்சு பாருங்கள், உங்களுக்கு அவுட் பக்காவாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டர் அட் மேக்ஸிமம் டெப்த், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி. ஸோ இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கிட்டு வேறு எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு சீக்வன்ஸ் நேம் மாற்றுறதுனா மாற்றுங்க, இல்லை அப்படியே வச்சாலும் பரவாயில்ல. ஸோ நான் நேமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் இந்த சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்டெப்பு வரைக்கும் நான் ரெடி பண்ணி ஒரு லிங்க் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் இருந்து நீங்கள் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோவில் இந்த ஸ்டெப்பு வரைக்கும் உள்ளது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோர்ஸ் ஃபைல் ஆட் பண்ணோம். சோர்ஸ் ஃபைல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் 1080 பிக்சல்ஸில் இருக்கணும். ஸோ 1080 பிக்சல்ஸு கம்மியாக நீங்கள் சோர்ஸ் ஃபைல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிட்டி வராது. 4Kலலாம் டவுன்லோட் பண்ண வேணாம், 1080 பிக்சல்ஸில் டவுன்லோட் பண்ணால் போதும். நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஆடியோ தனியாக வீடியோ தனியாக தான் டவுன்லோட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதோட மெமரி சைஸ் கொஞ்சம் கம்மியாகும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சோர்ஸ் ஃபைலை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சோர்ஸ் ஃபைலை எடுத்து சீக்வன்ஸில் ட்ராக் பண்ணி போட்டோம்னா
கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, மாற்றி செலக்ட் பண்ணிக்கிறாதீங்க. கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வெர்டிகல் ரெசல்யூஷன் வச்சுருக்கோம், ஆனால் பார்த்திங்கன்னா வீடியோ ஹரிசாண்டலாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்க்ரீனில் ரைட் சைடு கார்னரில் பார்த்திங்கன்னா அப்பர் கார்னரில் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் போய்ட்டு ரொட்டேஷனில் 90 டிகிரியும் ஸ்கேல் பார்த்திங்கன்னா 70% நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, 70லேருந்து 80%க்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமை ஃபுல்லாக கவர் பண்ணும். இல்லைனா பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூம் இன் பண்ண மாதிரி காமிக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எந்த 30 செகண்ட்ஸ் வேணுமோ அந்த 30 செகண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இது சேஞ்சஸ் கிடையாது. ஸோ நான் செலக்ட் பண்ணுறத கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோ ஃபைலில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி டைம் இன்டர்போலேஷன் ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் மேலே சீக்வன்ஸில் போய்ட்டு ரெண்டர் இன் அவுட் அப்படின்ட்டு கொடுங்க. ஸோ உங்களோட சிஸ்டத்தை பொறுத்து இதோட ரெண்டரிங் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறுபடும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டராகி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் மீடியா அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியா எக்ஸ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பேஜில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். ரெண்டர் அட் மேக்ஸிமம் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபைல் ஸோ இது 36 MBன்னு இருக்கா. ஸோ அந்த 36 MB அதெல்லாம் எதுவுமே இந்த பிட் ரேட் மாற்றுறது அது எதுவுமே நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். ஸோ 36 MBயில் அப்படியே வச்சு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைல் அவுட்புட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் யூஎஸ்பி மூலியமாவோ இல்லை பென்ட்ரைவ் மூலியமாவோ உங்கள் ஃபோனில் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டு ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2. என்ன ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஃபைலை நம்ம கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ ஹேண்ட் பிரேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்படிலாம் காம்ப்ளிகேட்டடான மெத்தட்ஸ் வேண்டாங்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே ஒன்று தான், ஹேண்ட் பிரேக்கும் யூஸ் பண்ணலாம், இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு. ஆண்ட்ராய்டில் ஸோ வீடியோ பாண்டா கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மேலே இருக்க டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படிங்கிறத செலக்ட் ஆகிருக்கா பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம காப்பி பண்ண போட்ட ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசல்யூஷன்ஸ் கேட்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2லே ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸில் 720 பிக்சல்ஸ் கீழே இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி இந்த கம்ப்ரஸர் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த 400 சீரியஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஃபைல் கம்ப்ரஸ் ஆயிரும். ஸோ அந்த ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 6 MB தான் இருக்கும். இல்லை அப்படின்னா 4 MB தான் வரும். ஆனால் குவாலிட்டி குறையாமல் அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கம்ப்ரஸ் ஆகி முடிஞ்சோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைலை சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மிஸ் ஆயிரும். ஸோ சேவ் கொடுத்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் மிஸ் ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட கிளாரிட்டி கொஞ்சம் கூட குறையாது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி காமிக்கிற பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். போன வீடியோலேயே ஒரு 2-3 பேர் என்கிட்ட ப்ரூஃப் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா கடைசியில் நான் ப்ரூஃப் ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.